சவுத் ஆப்பிரிக்கா தோக்க காரணம் என்ன அகைன்ஸ்ட் இந்தியா இன் திஸ் ஃபைனல்? என்கிட்ட சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குங்க, அதான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கோ யான்சனோட ஸ்பெல் 3 overs 37 ரொம்ப சொதப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 15 ரன். அதுக்கப்புறம் அவர் போடும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் வந்து லீக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து அமைஞ்சது சவுத் ஆப்பிரிக்காக்கு. அண்ட் பேட்டிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் அகைன் ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் மார்க்ரம் அவங்களோட 2 பேரோட பேட் ஃபார்ம் வந்து கண்டினியூ ஆச்சு. அதுவும் ஒரு மிகப்பெரிய செட் பேக். இருந்தாலும் டிகாக், ஸ்டப்ஸ், அதுக்கப்புறம் கிளாசன் வந்து வேற லெவல் 50 அடிச்சாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 26 ரன்ஸ் டு வின் ஆஃப் 24 பால்ஸ் கையில இருந்தது அவங்களுக்கு கேம். அப்ப கிளாசன் அவுட் ஆயிட்டாரு. பரவாயில்ல, இல்லனாலும் மில்லர் அண்ட் யான்சன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம் முடிச்சிருக்கணும். பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஓவரை பார்த்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி விளையாடி கடைசியில் என்ன ஆச்சுன்னா கேம் கடைசி வரைக்கும் கொண்டு போய் அவங்க மண்டையில அவங்களே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க. சோ கிளியரா சோக் ஆயிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அதுல கிளியரா தெரிஞ்சுது. மில்லரும் பாத்தீங்கன்னா அவரோட நேச்சுரல் கேம் விளையாடல. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாராஜ் வந்து ரபடாக்கு முன்னாடி இறக்குனாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆயிடுச்சு மக்களே. ஏன்னா ரபடா லெஃப்ட் ஹேண்டர் கொஞ்சம் அப்படி இப்படியா சுத்தி இருப்பாரு, ஏதாவது பவுண்டரி வந்திருக்கும். மகாராஜ் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பாலதா வேஸ்ட் பண்ணிட்டு போனாரு. சோ இதெல்லாம் தான் ஒரு மெயின் ரீசன்ஸ். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.